السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 17வது பதிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் தன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை ஆரம்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 25 வயது தாண்டிவிட்டது. 35 வயதில் இருக்கும் பொழுது கஅபாவை புனர் நிர்மாணம் செய்த அந்த வரலாறு, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு விவேகமுள்ளவர்களாக, ஒரு தலைமைத்துவ ஆற்றல் பெற்றவர்களாக நடந்து கொண்டது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. முன்னாலும் பல தடவைகள் கூறப்பட்டதைப் போல, நுபுவத்துக்கு முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு பிராயத்திலிருந்து, வாலிப பருவத்திலிருந்து, திருமண வாழ்க்கைக்கு முன்னாலும் திருமண வாழ்க்கைக்கு பின்னாலும் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், தன்னுடைய உறவுகளோடு அவர்கள் சேர்ந்து பழகிய வாழ்க்கை, தன்னை போன்ற வாலிப நண்பர்களோடு வாழும் பொழுது என்ற ஒவ்வொரு கட்டங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அது மிகவும் ஒரு முன்மாதிரியாகவும் பரிசுத்தமானதாகவும் தான் இருந்திருக்கிறது. இவர்கள் சையீதுல் அம்பியா இவல் முர்சலீன், ஹாத்தமுல் அம்பியா இவல் முர்சலீன் என்ற அந்த பரிசுத்தமான பதவிக்கு ஒரு முன்மாதிரி எடுத்துக்காட்டாகத்தான் அன்னாருடைய நுபுவத்துக்கு முன்னால் இருந்த வாழ்க்கையும் அமைந்திருந்தது. பொதுவாகவே அல்லாஹு தஆலா எவர்களை எல்லாம் தன்னுடைய இறை தூதராக தெரிவு செய்வதற்கு முடிவு செய்கிறானோ அவர்களை நுபுவத்துக்கு முன்னால் இருந்தே அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். அவர்கள் நுபுவத்து வழங்கப்படுவதற்கு முன்னால் நபிமார்கள் ரசூல்மார்களாக இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இறை நேசர்களாகவே வாழுவார்கள். அசுத்தங்கள், அழுக்குகள், நஜீசுகள், பொருத்தமில்லாத செயல்கள் நடப்பதிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலகது ஆதைனா இப்ராஹீம ருஷ்தஹு மின் கபுல் வகுன்னா பிஹி ஆலிமீன். நுபுவத்துக்கு முன்னாலே நாம் இப்ராஹீமுக்கு அலைஹிஸ்ஸலாம் நேரு வழியை வழங்கினோம். அவரை பற்றி நாம் நன்கு அறிந்தவர்களாகவே இருந்தோம். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி நுபுவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்னாலே அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வின் பொழுது மிகவும் பேணுதலாக பரிசுத்தமாக நடந்து கொண்டார்கள். அந்த நேரத்திலும் அவர்கள் சொன்னார்கள், இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன. இந்த பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை நீ திருப்பவில்லை என்றால், பாதுகாக்கவில்லை என்றால் அவர்களின் பக்கம் நான் சாய்ந்து விடுவேன், நான் மடையர்களில் உள்ளவனாக ஆகிவிடுவேன். நுபுவத்துக்கு முன்னாலே அசுத்தங்கள், பொருத்தமில்லாத விடயங்களில் இருந்து நபியாக ரசூலாக அனுப்பப்பட போகின்றவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறார். சிறு பிராயத்திலிருந்தே அவர்களுக்கு அல்லாஹ் அப்படியான ஆற்றல்களை, சில விடயங்களை வழங்கி கொண்டே இருக்கிறார். தன்னுடைய கண்காணிப்பிலே அவர்களை அல்லாஹ் தர்பியத்து செய்கிறார். ஹதரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, வஆதைனாஹுல் ஹுக்ம சபியா, சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு நல்ல தீர்ப்பு செய்யக்கூடிய
நடுவராக இருந்து விடயங்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஆற்றலை வழங்கினோம் என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறது. இதே போன்று எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட போகிறவர்கள். அவர்களின் மூலம் நுபுவத்து ரிசாலத்தினுடைய அந்த தொடரே முற்று பெறப்போகிறது. இனி கியாமத்து வரையிலே அவர்கள்தான் நபி, அவர்கள்தான் ரசூல். அல்லாஹ் அவர்களையும் சிறு பிராயத்திலிருந்தே மிகவும் பக்குவமாக பத்திரமாக பாதுகாத்து அவர்களின் வாழ்க்கையே மிகவும் வெளிச்சமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாகவே நுபுவத்துக்கு முன்னாலுள்ள ஒவ்வொரு கட்டங்களிலும் ஆக்கி வைத்திருந்தார். இப்னு ஹிஷாமுடைய ஒரு அறிவிப்பிலே வந்திருப்பதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஷப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹு யக்லஉஹு வ யஹ்ஃபதுஹு வ யஹூதுஹு மின் அக்தாரில் ஜாஹிலியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தை அடைந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை ஜாஹிலியத்தினுடைய எல்லா அழுக்குகளிலிருந்தும் பாதுகாத்த நிலையில் லிமா யுரீது பிஹி மின் கராமா வ ரிசாலா, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த அந்த தூதுத்துவத்தையும் நாடி இருந்தான் என்பதினால் ஹத்தா பலக அன் கான ரஜுலன் வ அஃலல கௌமிஹி மரூஅத்தன் வ அஹ்சனுஹும் ஹுலுகன் வ அக்ரமுஹும் ஹிஸ்பன் வ அஹ்சனுஹும் ஜிவாரன் வ அஅலமுஹும் ஹில்மன் வ அஸ்தகுஹும் ஹதீஸன் வ அஅலமுஹும் அமானத்தன் வ அப்அதஹும் மினல் ஃபுஹுஷ் வல் அஹ்லாக் அல்லதி துதன்னிசுர் ரிஜால் தனஸ்ஸுஹன் வ தகர்ருமன் என்று நிறைய எழுதி கொண்டே போகிறார். அவர்கள் அன்று இருந்தவர்களில் தன்னுடைய கூட்டத்திலே மிகவும் சிறந்தவர்களாக, மிகவும் அழகிய குணமுடையவர்களாக, உயர்ந்த உயர்ந்த சிறந்த வம்சாவளியை சேர்ந்தவர்களாக, சேர்ந்து வாழுவதற்கு மிகவும் பொருத்தமானவர்களாக, மிகவும் உயர்ந்த சகிப்பு தன்மையுடையவர்களாக, உண்மையை மாத்திரம் பேசக்கூடியவர்களாக, மிகவும் அமானிதம் பேணக்கூடியவர்களாக, அழுக்குகள் தேவையற்ற விடயங்களில் இருந்து மிகவும் தூரமானவர்களாக, விலகியவர்களாக, மனிதர்களை அழுக்காக்கி வைக்கக்கூடிய குணங்களில் இருந்து தூரமானவர்களாக இருந்தார். அல்லாஹ் அவர்களை அந்த அனைத்திலிருந்தும் பாதுகாத்தார். ஒரு சில சந்தர்ப்பங்களில் தன்னை அறியாமல் சில நிகழ்வுகள் நடக்க போனது. ஆனால் அல்லாஹு தஆலா பாதுகாத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு ரிவாயத் முஸ்னத் பஸார் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஜாஹிலியா காலத்தினுடைய எந்த தவறான மோசமான பிழையான விடயங்களை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் வந்ததே இல்லை. நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள நிலையே சொல்கிறார். சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதோ வாலிபத்திலோ அன்று நடந்த எந்த வகையான ஜாஹிலியத்தினுடைய அழுக்கான விடயங்களை பற்றி அணுவளவும் என்னுடைய சிந்தனையில் வரவில்லை. 2 தடவைகள் மாத்திரம் அப்படி ஒரு சிந்தனை வரப்போனது. ஆனால் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். அந்த அழுக்கிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். சொன்னார்கள், ஒரு நாள் இரவு நான் என்னுடைய நண்பரிடம் சொன்னேன். அவர் என்னுடன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார். நீங்கள் இந்த ஆடுகளை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். நான் மக்காவுக்கு போய்
கொஞ்சம் கதைகளை, அப்படியான சில சுதந்திரமான சில விடயங்களை கேட்டுவிட்டு வருகிறேன் என்ற ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு நான் சென்றேன். மக்காவுக்குள்ளே நுழைகிறேன். ஒரு இடத்திலிருந்து ஆடல் பாடல்கள், மியூசிக்குடன் ஆடல் பாடல்கள் படிக்கக்கூடிய ஓசை வருகிறது. நான் கேட்டேன் அந்த இடத்தில் இருந்தவர்களிடம், இது என்ன? அப்பொழுது எனக்கு சொல்லப்பட்டது, இது இன்னாருடைய திருமண வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அந்த ஆடல் பாடல்கள், மியூசிக்கோடு சம்பந்தப்பட்ட சாதாரண ஒரு ஓசை காதுக்குள் விழப்போகிறது. அதை பற்றி விசாரிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இடத்திலே உட்கார்ந்தேன், எனக்கு கடுமையான ஒரு தூக்கம் வந்தது. அல்லாஹ் என்னுடைய காதுக்கு ஒரு முத்திரையை போட்டுவிட்டான். அந்த பாட்டையும் மியூசிக்கையும் கேட்க விடவில்லை, என்னுடைய உள்ளத்துக்குள் செல்ல விடவில்லை. அப்படியே தூங்கிவிட்டேன். சூரிய வெளிச்சத்தின் மீதுதான் நான் எழும்பினேன். சூரிய ஒளிதான் என்னை எழுப்பிவிட்டது. அப்படியே தூங்கிவிட்டேன். அந்த அழுக்கில் இருந்து பாதுகாப்பு. நான் என்னுடைய நண்பரிடம் வந்தேன். அவர் கேட்டார், என்ன நடந்தது, எப்படி நேற்று இரவு? அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்றும் நடக்கவில்லை, அவர்களுக்கு தூக்கம் போன செய்தியை சொன்னார்கள். பிறகு இரண்டாவது இரவும் இப்படியே நாடி நான் சென்றேன். அல்லாஹுடைய புறத்திலிருந்து இதே நிலை ஏற்படுத்தப்பட்டது. தூக்கம் போனது. அந்த பாட்டு அழுக்கிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்த. என்னுடைய காதுக்குள் அது நுழைந்து விடாமல் பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு பின்னால் அல்லாஹ் மீது சத்தியமாக என்னுடைய உள்ளத்தில் அப்படியான எந்த ஒரு சிந்தனையும் வரவே இல்லை, அல்லாஹ் என்னை நபியாக தெரிவு செய்து அனுப்பும் வரையிலே. அந்த பருவத்திலிருந்தே அல்லாஹ் சிறிய சிறிய அழுக்குகளும் அந்த பரிசுத்தமான உள்ளத்தின் மீதும் உறுப்புகளின் மீதும் பட்டுவிடாமல் பாதுகாத்து கொண்டே இருந்தார். ஏன்? எவர்களின் மூலம் ஏனையவர்கள் பரிசுத்தப்பட போகிறார்களோ, உலகத்துக்கு பரிசுத்தமான வாழ்க்கை எவர்களின் மூலம் அறிமுகம் செய்து கொடுக்கப்பட போகிறதோ, அப்படியான மனித புனிதரை அல்லாஹ் பரிசுத்தமாகவே வைக்கிறான் நபுவத்துக்கு முன்னால். இதே போன்ற ஒரு நிகழ்வு, இன்னும் ஒரு நிகழ்வு புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கஅபா புனர் நிர்மாணம் செய்யப்படக்கூடிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்களை எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு தன்னுடைய சந்தின் மீது வைத்தவர்களாக போகக்கூடியவர்களாக இருந்தார். அப்பொழுது அவர்களுடைய சாச்சா ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுது அந்த நேரத்திலே சொன்னார்கள், மகன், சாரத்தை எடுத்து உங்களோட இந்த சந்தின் மீது அந்த சாரத்தை வைத்து கொள்ளுங்கள். அப்போ கல்லை நீங்கள் அந்த சாரத்துக்கு மேலே வைத்து எடுத்துக்கொண்டு போனால் கீறல்கள், காயங்கள் வராமல் பாதுகாக்கப்படும் என்ற அடிப்படையில் சொன்னாங்க. இவர்களும் யோசிக்கவில்லை. டக்குண்டு சொன்ன உடனே சாரத்தை எடுத்து அந்த தோல் புயத்தின் மீது வைப்பதற்கு நாடி இந்த சாரத்தை தூக்க போனார்கள். அவர்களுக்கு அப்படியே ஒரு வகையான மயக்கம் ஏற்பட்டது. மயங்கி விழுந்து விட்டார். ஔரத் வெளிப்படவில்லை. அந்த பருவத்திலும் தெரியாமலும் யோசனை இல்லாமலும் சிந்தனை இல்லாமலும் அந்த மறைக்கப்பட வேண்டிய இடம் திறப்படுவதிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அப்படியான ஒரு பொருத்தமில்லாத செயலும் இந்த பரிசுத்தமான நபியின் மூலம் நுபுவத்துக்கு முன்னாலும் நடைபெறக்கூடாது. அல்லாஹ் பாதுகாத்தான்.
அபு துஃபைலுடைய ஒரு அறிவிப்பில் இருக்கிறது. முஸ்தரக் ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ரிவாய். அந்த சாரத்தை அவர்கள் யோசிக்கவில்லை, எடுத்து தன்னுடைய தோல்புயத்தின் மீது போடுவதற்கு நாடும் பொழுது மறைமுகமான ஒரு ஓசை கேட்டது. அப்பொழுது யா முஹம்மத் ஔரதக், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய மறைவான பகுதியை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்னு சாத், இப்னு அதி, ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ரிவாயத். அந்த மயக்கம் உற்ற அந்த நேரத்தில் அதற்கு பின்னால் அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், என்ன நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வெள்ளை ஆடை அணிந்த ஒரு மனிதர் எனக்கு காட்டப்பட்டார். அவர் சொன்னார், முஹம்மத் ஔரத்தை மறைத்து கொள்ளுங்கள் என்று. அப்படியான ஒரு கட்டத்திலும் இப்படி ஒரு பொருத்தமில்லாத செயல் கூட நடக்காமல் அல்லாஹ் அன்னாரை நுபுவத்துக்கு முன்னால் இருந்தே பாதுகாத்து கொண்டிருந்தார். எந்த விதமான பொருத்தமில்லாத ஹராமான உணவு கவலம் அந்த மேனிக்குள் நுபுவத்துக்கு முன்னால், அந்த ஜாஹிலியா காலத்தில் ஹராம் ஹலாலுக்கு எந்த மதிப்பும் இல்லாத இன்னும் எத்தனையோ வகை வகையான அனாச்சாரங்கள், மது என்பது ஒரு சாதாரண பானத்தை போன்று அருந்தப்படக்கூடிய காலத்திலும் மது ஒரு டொட்டாவது ரசூலுடைய நாவின் மீது படவில்லை. அல்லாஹ் பாதுகாத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எனக்கு சிறு பிராயத்திலிருந்தே மதுவின் மீது ஒரு வித்தியாசமான வெறுப்பு இருந்தது. அல்லாஹ் பாதுகாத்து கொண்டே இருந்தது. ஒரு இடத்திலே உணவு வைக்கப்பட்டிருந்தது. ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அந்த சபையிலே இருந்தார். குறைசிகள் இருக்கிறார்கள், எல்லோருக்கும் முன்னால் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லோரும் சாப்பிடுகிறார்கள். ஆனால் அது ஒரு ஹராமான அடிப்படையிலே சமைக்கப்பட்ட சாப்பாடாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தொடவில்லை. அந்த பருவத்தில் நுபுவத்துக்கு முன்னாலும் சாப்பிடவில்லை. சுருக்கம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சிறு பிராயத்திலிருந்தே பாதுகாத்து கொண்டிருந்தான். நுபுவத்துக்கு முன்னாலே அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு இறைநேசராக, முழு உலகத்தினுடைய எல்லா இறைநேசர்கள் சேர்ந்தாலும் அப்படிப்பட்ட இடத்தை அடைய முடியாத ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே நுபுவத்துக்கு முன்னாலே இருந்தார். எல்லா வகையான அழுக்குகள், அசிங்கமான செயல்கள், பொருத்தமற்ற விடயங்களில் இருந்தும் அந்த பரிசுத்தமான ரசூலை நுபுவத்துக்கு முன்னாலே அல்லாஹ் பாதுகாத்தார். அவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இது சய்யிதுல் அம்பியா இவல் முர்சலீன் என்பதை எடுத்து காட்டக்கூடியதாகவே இருந்தது. எனவே அந்த ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக ஆகுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அல்லாஹுடைய உயர்ந்த அருள். அந்த நிஅமத்தை மதிப்போம். அன்னார் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்லுவோம். அன்னாரை உள்ளத்தினால் உண்மையாகவே நேசித்து பின்பற்றுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.